நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பட்டை நாமம் போட்டு கையில் காளிப்பானையை எடுத்து வந்த சுயேட்சை கவுன்சிலரால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 21 ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் 7 திமுக கவுன்சிலர்கள், அதிமுக 7 கவுன்சிலர்கள், 5 சுயேட்சை கவுன்சிலர்கள், 2 பாமக கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் இதில் வரம்பனூர், தேப்புடையூர், கொத்தனூர், திருப்பெயர் ஆகிய கிராமங்களில் அடங்கிய 7வது வார்டு கவுன்சிலரான வாகா சிவகுமார் என்பவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து தங்களது கிராமத்திற்கு எந்தவித நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுவதில்லை எனவும், இதுகுறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடமும் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், இது சம்பந்தமாக கடந்த 21/6/2024 கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாதாந்திர கூட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 7வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர்கள் தங்கள் கிராமத்திற்கு ஊராட்சி ஒன்றிய நிதியில் ஒரு பைசா கூட வரவில்லை என கூறி நெத்தியில் நாமம் போட்டு கையில் பானை எடுத்து வந்தும் கூட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நல்லூர் ஒன்றிய பெருந்தலைவர் செல்வி ஆடியபாதம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் அவர்களிடம் ஒன்றிய கவுன்சிலர் சிவகுமார் தங்கள் பகுதியில் நிதி ஒதுக்கவில்லை என கூறி கையில் இருந்த காலிப்பானையை கொடுத்து நிதி கேட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 7வது வார்டு சுயேட்சை கவுன்சிலர் சிவகுமார் இன்னைக்கு ஒன்றிய குழு கூட்டம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட தொடர்ந்து இதே கூட்டம் நடக்கும்போதெல்லாம் நான் பொதுமக்களை சுயேட்சை ஜெயித்தேன். 7வது வார்டில் ஒன்றிய கவுன்சிலர் வாகா சிவகுமார் பேசுகிறேன். அதாவது என்ன கேட்டினா, தொடர்ந்து இந்த 2019 பொது நிதி எவ்வளோ வந்தது, 15வது நிதிக்கு எவ்வளோ வந்ததுன்னு சேர்மன் சொல்கிறதே கிடையாது. பாமக சேர்மன் செல்வி ஆடியபாதம் அவருக்கு சார்ந்தவர்களுக்கு மட்டும் தேவையான ஃபண்டுகளை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு சுயேட்சைகளை புறத்தள்ளுகிறார்கள். நிறைய முறை நானும் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என் பகுதியில் எந்த வேலையும் செய்ய முடியல. மிஞ்சி போனால் 2 லட்சம் 3 லட்சம் அவ்வளோ தான் கொடுப்பாங்க. மீதி எல்லாமே இப்போ முந்தானத்தை கூட வேப்பூர் பகுதியில் மனு நீதி நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் இதேமாரி இந்த 15வது நிதி குழுவில் இதேமாரி தவறுதலானாக சேர்மன் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டு அவருக்கு தேர்தலுக்கு விட்டு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். அதால் மாவட்ட ஆட்சியர்கள் அதை ஆய்வு செய்து அதை ரத்து செய்துவிட்டு எல்லா ஒன்றிய கவுன்சிலருக்கும் சரிசமமாக 15வது நிதிக்குதில் ஒதுக்கு தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துள்ளேன். அதே போல இன்னைக்கு கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்க சேர்மனு, நான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறேன். சுயேட்சை கவுன்சிலர் பிரச்சனை பண்ணுறது என்ன, நான் மெண்டல் ஆனாங்க. ஒன்றிய கவுன்சிலர் எங்கள் பகுதியில் போனாக்கா பொதுமக்களை சட்டை பிடிக்க வரவங்களுக்கு வராங்க, மாலை போடுறோன்னு சொல்கிறாங்க. திருப்பேர், கொத்தனூர், பொடையூர், வரம்பனூர் இந்த பகுதியினால போக முடியல. ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூட என்னால் போக முடியல. அச்சுறுத்த பயந்துகிட்டே இருக்கிறேன். ஏன்னா பொதுமக்களுக்கு நான் சுயேட்சை என் மேலே நம்பிக்கை வச்சு தான் சுயேட்சை என்னை வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சாலும் எந்த பணியும் செய்ய முடியல. 2வது என்னன்னா, இப்போ ஸ்கூல் பில்டிங்லாம் நான் இடிக்கிறாங்க. அந்த ஏரியா பகுதியில் ஒரு கவுன்சிலர் தெரியாமல் அந்த ஸ்கூல் பில்டிங் இடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதை ஆய்வு செய்து இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணிவுரை கிடைக்கிறது. இப்போதைக்கு முதலமைச்சர் இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் காட்சி நல்ல முறையாக நடப்பதாக பரவி வருகிறது சமூக வலைதளத்தில். அதேபோல் நல்லூர் ஒன்றியத்தில் 2019 இப்போது 24 வரை ஒன்றிய நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, 15வது நிதி குழு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, எத்தனை ஒன்றிய கவுன்சிலுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்று மாவட்ட ஆட்சியர் தயவு செய்து ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னைக்கு தர்ணா போராட்டம், பிச்சைக்கு போராட்டம். என் பகுதியில் ஒன்றிய சுயேட்சை கவுன்சிலருக்கு நிதி தராதல நான் கையேந்தி பிச்சை எடுக்கிறேன். அது சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த ஐயர்லாம் போடுவாங்களா, இந்த திருவோடு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி திருவோடு பிச்சை எடுத்து கேட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோ கிட்டே நான் கொடுத்துருக்கிறேன். ஐயா எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்கிறேன். இந்த மாவட்டத்தை தயவு செய்து இது கவனத்தை செலுத்தி இந்த நல்லூர் ஒன்றியத்தை தயவு செய்து ஆய்வு செய்யணும்.
ஏன்னு கேட்டா இப்போ வந்து 15 தேதிக்குள்ள எவ்வளவு வந்து தெரியல. சேர் 300 எடுத்துன்றாங்க, ஏசி போட்டுன்றாங்க. கண்ணாடி சேர்மன் ரூபீஸ்க்கு பிடி ஆபீஸ்க்கு எதுக்கு கருப்பு கண்ணாடி? அது என்ன உள்ள நடக்க போகுது சொல்லுங்க. அது வந்து கருப்பு கண்ணாடி போட்டு ஏசி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றிய குழுக்கு ஆலோசனை பண்ணாம தன்னிச்சையா செயல்பட்டா அப்போ வந்து 15 தேதிக்குள்ள எவ்வளவு வந்திருக்குது. இது வந்து வர சொல்ல காட்டுவாங்களா? கேட்டாக்கா அந்த அம்மா என்ன சேர்மன் அவங்க என்ன என் மேல பழி போறாங்க. நான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றேன் என் மேல தான் சொல்றாங்க. அது மாவட்ட ஆட்சியர் தயவுசெய்து ஆய்வு செய்யணும்.